ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல முருங்கைக்கீரையை பறிச்சிக்கலாம். என்னோடய வீட்டுக்காரர் தாங்க முருங்கைக்கீரையை பறிச்சிட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை பறிச்சாச்சு. இதை நம்ம உருவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக உருவணும்னு அவசியம் கிடையாதுங்க. கொத்து கொத்தாவே உருவிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கொத்து கொத்தாக உருவிக்கிங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை உருவிட்டேன். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப இளம் கீரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய சத்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், உப்பு, இது தாங்க தேவைப்படும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு தான். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுத்தையும் தனித்தனியாக இடித்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகத்தை தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பூண்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம், இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக இடித்து எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அப்படியே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா தட்டி வச்ச பூண்டையும் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வருங்க இந்த சூப்பு. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கீரையை சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம உருவி க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துட்டோம் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இது வேகட்டோங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பு எப்போல்லாம் நீங்கள் டயர்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, கை கால் வலிலாம் இருக்குதோ, அப்போல்லாம் நீங்கள் வச்சு குடிக்கலாங்க. அதே மாதிரி கோல்டாக இருக்குது, தலை வலிக்குது, ஜுரம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா குடிச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃப்ரெஷ்ஷப் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சூப்பு ரெடி ஆகிடுச்சு. கீரையினுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா சூப்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலரும் லைட்டாக க்ரீனிஷ் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு வேறு பவுலுக்கு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முருங்கை சாறை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தூளை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கூடுதலாக சுவைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை நறுக்கி அது மேலே போட்டு குடிங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இது குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்பு சுறுசுறுப்பாக ஆகுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் முருங்கைக்கீரை கிடைக்குதோ இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். உண்மையிலே பார்த்திங்கன்னா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சூப்புங்க. செஞ்சு பாருங்கள்.